ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம மெனக்கட்டு எதுவும் அரைச்சி செய்யணும்னு இல்லை, நம்ம வீட்டில் ரெடிமேடாக இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சே நம்ம செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இந்த ரெசிபிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பல் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு நான் நசுக்கி சேர்த்துருக்கேன். இதில் பேஸ்ட்டெல்லாம் இதுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. அப்புறம் கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூட 2-3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்ல ஒரு அரோமா வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அந்த கார்லிக் ஸ்மெல் நல்லா வரும். அப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அந்த மட்டனை இதில் சேர்த்துக்கோங்க. மட்டன் நான் முதலையே உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக விடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து இப்படி கிளறிட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வெரைட்டி ரைஸ் கூட ரசம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். குழம்பு வேணும்னே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட மட்டன் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.